அமளி காரணமாக மக்களவையிலிருந்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். நாடாளுமன்ற பாதுகாப்பு குளறுபடி விவகாரத்தில் தற்பொழுது இன்று காலை முதலே மக்களவை மற்றும் மாநிலங்கள் கடுமையாக முடங்கியுள்ளன. குறிப்பாக இந்திய கூட்டணி கட்சியை சார்ந்த எம்பிக்கள் மத்திய உள்துறை அமைச்சர் விரிவான ஒரு அறிக்கை சமர்ப்பிப்பதற்கான ஒரு கோஷத்தை எழுப்பி கடும் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக இன்று ஒரே நாளில் 15 எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 14 மக்களவை எம்பிக்களும் ஒரு மாநிலங்களவை எம்பியும் தற்பொழுது சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மாநிலங்களவையை பொறுத்த அளவில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி டெரிக் ஓப்ரியான் இன்று காலை சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது மக்களவையில் சுமார் 14 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து கனிமொழி, மாணிக்கம் தாகூர், SR பார்த்திபன், சு வெங்கடேசன், சுப்பராயன், ஜோதிமணி ஆகியோர் இந்த 14 பேரில் அடங்குவது குறிப்பிடத்தக்கது. கடும் அமளியில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பியதன் காரணமாக அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் எழுப்பியிருந்த நிலையில் அதனை ஏற்று தற்பொழுது இவர்கள் 14 பேரும் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. முதலில் 5 காங்கிரஸ் எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது கூடுதலாக மீதமுள்ள எம்பிக்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக மக்களவையினுடைய சபாநாயகர் அறிவித்திருக்கிறார். இதனால் ஒரே நாளில் 15 எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் இன்று இந்த பாதுகாப்பு குளறுபடி விவகாரம் தொடர்பான அமளியால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக மக்களவை சபாநாயகர் மற்றும் மாநிலங்களவை தலைவரை எதிர்க்கட்சித் தலைவர்கள் சந்தித்து சுமூகமாக பேசி தீர்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் சபாநாயகர் மற்றும் மாநிலங்களவை தலைவர் கோரிக்கைகளை விடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களவை மற்றும் மாநிலங்களவையினுடைய கட்சி தலைவர்கள் அதில் பங்கேற்பார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.